வணக்கம். உணவு காதலி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி. இதற்கு தேவையான பொருட்கள்: சீரக சம்பா பிரியாணி அரிசி 1 கிலோ, 1 கிலோ சிக்கன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக சிக்கன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் 1/2 கிலோ பெரிய வெங்காயம், 1/4 கிலோ பச்சை மிளகாய், 2 லெமன், 100 கிராம் இஞ்சி, 250 கிராம் பூண்டு. இதே ரெண்டும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 கிலோ தக்காளி, 1 கப் தயிர், 200 கிராம் நெய், 150 கிராம் எண்ணெய், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி. நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி மசால் பொடி. இந்த பிரியாணி மசால் பொடி நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன். இந்த ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. வாங்க நம்ம எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் பிரியாணி பண்ண போகிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்க 1 கப் நெய்யில் 3/4 கப் நெய் சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் நெய் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்திக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போது இந்த சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் நம்மளுக்கு போகணும். அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு போட்டோடனே அடி பிடிக்கும், அதனால் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போது நம்ம ஒரு கைப்பிடி புதினா சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. புதினா சேர்த்ததும் ஒரு நல்ல ஸ்மெல் வருது. இப்போவே பிரியாணி மணம் வருது. இப்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க.
எல்லாத்தையும் கலந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளும் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவும் சேர்த்திக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், அந்தளவுக்கு நல்லா கொதிட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனையும் போட்டுக்கலாம். அந்த சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலையே சிக்கன் ஒரு 50% வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிட்டுங்க. கொதிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி எல்லாம் சேர்த்திக்கலாம்.
இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. 75% அரிசி வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தோசைக்கல் அடியில் வச்சு தம் கொடுத்துடலாம். அப்போ நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பாதி நெய்யும் இதில் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் நிறைய ரெசிபியை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.